வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதைத்தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த வீட்டுக்கு பின்னாடி வீடுங்க. தார் ரோடு மேலே இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்னாடிங்க பாருங்கள், தார் ரோடு பஸ் ரூட்டுங்க. பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மண் பாதை பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற மண் பாதை 20 அடிங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்திலிருந்து செட்டிப்பாளையம், காரமடை, கேரளா போகிற பைபாஸில் 4 கிலோமீட்டர் வரணுங்க. 4 கிலோமீட்டர் வந்து கட் ரோடு, தார் ரோடு, பஸ் ரூட்டு அதில் ஒரு 4 கிலோமீட்டர் வருங்க. மொத்தம் சரியாக 8 கிலோமீட்டருங்க. இதுதாங்க வீடு. ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இதாங்க மண் பாதை 20 அடிங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது பெயிண்ட் பண்ணால் மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. 3 BHK வீடுங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 8 சென்ட்டுங்க. அதாவது 3500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் டேப் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட ஓனர் போரும் போட்டிருக்காங்க. 650 அடி போர் போட்டிருக்காங்க. அருமையான தண்ணி இருக்குங்க. தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க. டேபும் இருக்குது, போரும் இருக்குதுங்க. பாருங்கள், சுற்றி காம்பவுண்ட் இருக்குது. ஸ்டேர்கேஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவுட்ரு சைடு டாய்லெட், பாத்ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல 8 சென்ட் அப்படிங்கிறனால ரொம்ப விலாசமாக இருக்குங்க. கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம்ங்க. போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா இப்போ சைஸு 20க்கு 11ங்க. இதுதான் போர்ட்டிகோ சைஸுங்க, 20க்கு 11. இந்த வீட்டோட ஓனர் கொடுக்குறாங்க, குடியிருந்துட்டுருக்குறாங்க. அவங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இந்த வீட்டை கொடுத்துட்டு ஊருக்கு போகிறாங்க. பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது வீடு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது. சுற்றிலுமே வீடுகள் இருக்குதுங்க. ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குது. வெந்தேக்குங்க, இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே செங்கல்லில் 9 பில்லர் வச்சு வீட்டோட ஓனர் கட்டியிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஜன்னலுங்க, 2 ஜன்னல் இருக்குங்க. எல்லாம் பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸு, ஒயரு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே. பாருங்கள், ஹாலில் ஆர்ச்சு. இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நீங்கள் தேடிட்டு இருக்கிற வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க. அப்படியே டைனிங்லேருந்து இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்க. கிச்சனில் ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் பதிச்சிருக்கிறாங்க. காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனில் செல்ஃப் இருக்குது, ஸ்லாப் இருக்குது. பாருங்கள், மரத்துலேயே எல்லா விண்டோ மரத்துலேயே இருக்குது. மாடுலர் கிச்சன் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். சொந்த யூஸ்க்காக கட்டியிருக்காங்க. பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டை. இந்த வீடு கட்டி 10 மாதங்கள் ஆச்சுங்க. டைனிங்கில் ஒரு விண்டோ இருக்குது. அப்படியே ஹாலுக்கு வந்தோம்னா பெட்ரூம்ங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16. இதில் பாத்ரூம், டாய்லெட் கிடையாதுங்க. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்கு. இது ஸ்மால் சைஸ் பெட்ரூம்ங்க. இதில் பாருங்கள், யூசேஜுக்காக ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது மரத்தில். மேலும் உங்கள்கிட்ட வீடு, காடு, தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 8 சென்ட் இடங்கிறனால நல்ல விலாசமாக தாராளமாக இருக்குதுங்க வீடு. இந்த வீடு வாடகைக்கு விட்டிங்கன்னா ஒரு 12,000 ரூபா வாடகைக்கு போகுங்க. இந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்காக வாங்கலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கலாம், அல்லது போக்குவரத்து கூடுறதுக்காக வாங்கலாம், அல்லது வாடகை கூடுறதுக்காக வாங்கலாம். வாடகை கூடுறதுக்காக வாங்கினா
ஒரு 12,000 வாடகை வருங்க. ஏன்னா சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, போர்ட்டி எல்லாமே இருக்குது இந்த வீட்டில். எந்த குறையுமே இந்த வீட்டை மட்டும் சொல்ல முடியாதுங்க. வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் லட்சணமாகவும் அமைப்பாகவும் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு பாருங்கள், ஏரியா பாருங்கள், சுற்றிலுமே வீடு இருக்குதுங்க. இது சைட்டு பூமி கிடையாதுங்க, ஊருக்குள்ளே இருக்குதுங்க. மேலே ஸ்டேர்கேஸில் வந்தோம்னா மேலே ஒரு பெட்ரூமுங்க. இது 3வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்து பாருங்கள், சுற்றிலுமே வீடுகள் இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க. பல்லடத்துலேருந்து 8 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ண முடியுங்க. இந்த வீட்டை லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க, 10க்கு 16 சைஸுங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க. பாருங்கள் பில்லரு, இந்த வீட்டுக்கு 9 பில்லர் போட்டிருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 36 லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க. அதாவதுங்க 8 சென்ட் இடம், போர் இருக்குது, இபி இருக்குது, செங்கல் கட்டடம், பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க. 1350 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க. 3500 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாங்க. 3 பிஹெச்கே வீடுங்க. இது மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி பிரம்மாண்ட வீடு கிடைக்கிறது சிரமங்க. வேறு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது என்கொயரியோ இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. அதாவது இந்த வீடு பிடிச்சிருந்தா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க, நான் மீடியேட் பண்ணுறேன். ஃபைனல் ப்ரைஸ் 36 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல். சாமி ரியல் எஸ்டேட், பல்லடம்.